மெட்ராஸ் என்ற பெயரில் தொடங்கிய வரலாறு சென்னை என்ற பெயரில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியின் நகரம், கலைகளின் நகரம், கனவுகளின் நகரம், கடலையும் தாண்டி கால்பதிக்கும் தொழில்நுட்ப நகரம், மொத்தத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரம், வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சிங்கார சென்னை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழும் சென்னை ஒரு காலத்தில் மெட்ராஸ் என்ற பெயரில் உலகறிந்த நகரமாக இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க சென்னையின் பிறப்பை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மெட்ராஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே உள்ளூர் நாயக்க ஆட்சியர்களிடமிருந்து இந்த பகுதியை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றதாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இதுவே பின்னாளில் மெட்ராஸ் நகரமாக வளர்வதற்கான முக்கிய தொடக்க புள்ளியாக அமைந்தது. அதன் பின்னர் உருவான புனித ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. வணிகம், துறைமுகம், நிர்வாகம் என பல்வேறு துறைகளில் நகரம் படிப்படியாக வளர்ந்து தென்னிந்தியாவின் முக்கிய நகரமாக உருவெடுத்துள்ளது. காலம் மெல்ல நகர்ந்தது. மெட்ராஸின் முகமும் மாறியது. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நகரத்தின் அதிகாரப்பூர்வ பெயரை மெட்ராஸ் என்பதிலிருந்து சென்னை என மாற்றியது. பெயர் மாறினாலும் நகரத்தின் அடையாளங்கள் மட்டும் மாறவில்லை. மெரினா கடற்கரை, புனித ஜார்ஜ் கோட்டை, பழமையான கோவில்கள், கலை, சினிமா, கல்வி, தொழில்நுட்பம் என அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட சிங்கார சென்னை இன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்களை ஈர்க்கும் பெருநகரமாக வளர்ந்து நிற்கிறது. மெட்ராஸ் தினம் என்பது ஒரு நகரத்தின் பெயர் மாற்றத்தை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளை கடந்து வளர்ந்த ஒரு நகரத்தின் வரலாறு, பண்பாடு, அடையாளம் ஆகியவற்றை கொண்டாடும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. மெட்ராஸ் என்ற பெயரில் தொடங்கிய பயணம் சென்னை என்ற பெயரில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெயர் மாறியது, காலம் மாறியது, ஆனால் சென்னையின் கம்பீரம் மட்டும் சற்றும் மாறவில்லை. இன்று 387வது மெட்ராஸ் தினம். நம் சென்னைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.